ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி கிளாஸ் 10 போர்டு எக்ஸாம் 25-26 இயரோட மேக்ஸ் சாம்பிள் கொஷின் பேப்பர். மேக்ஸில் ஸ்டாண்டர்ட் பேசிக்னு 2 இருக்கு. இந்த வீடியோவில் பேசிக் கொஷின் பேப்பர் 241ல இருக்க செக்ஷன் இ பார்க்க போகிறோம். 4 மார்க் கொஷின், அதில் 2 1 மார்க் அண்ட் 1 2 மார்க் கொஷின் இருக்கும் அண்ட் 2 மார்க் கொஷினுக்கு ஆப்ஷன் இருக்கும். 36th question, a carpooling is the sharing of a car journey so that more than one person. Okay, first carpooling பத்தி தான் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் வந்து இந்த 3 friends அம்மா பாவின் அதுல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதை பத்தி படிக்கலாம். 3 friends அம்மா பாவின் அண்ட் சைத்தன்யா. 3 friends இருக்காங்க. 11 societies represented by the points. அவங்களோட பொசிஷன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. A 4,5, B 6,2 and C 2,6 respectively. They all work in offices located in the same building represented by the point. அவங்களோட ஆஃபீஸ் வந்து பாயிண்ட் ஆரிஜின்ல இருக்கு. 0,0னா ஆரிஜின். ஸோ அங்கதான் அவங்க ஆஃபீஸ் இருக்கு. சின்ஸ் தே ஆல் கோ டு த சேம் பில்டிங் எவ்ரி டே, அப்போ எல்லாருமே சேர்ந்து அவங்க ஆஃபீஸ்க்கு ஒரே பாயிண்ட்ல தான் இருக்கு அந்த ஆஃபீஸ். ஸோ அங்கதான் போறாங்க. அதனால கார் போலிங் யூஸ் பண்றாங்க. கார் போலிங்னா தனித்தனியா அவங்க கார்ல வர்றதுக்கு பதில் ஒரே கார்ல அவங்க ஷேர் பண்ணி போறது தான். Based on the above information, answer the following questions. First question, what is the distance between B and C? இப்போ நமக்கு B and C ஓட பாயிண்ட் தெரியும். B ஓட பாயிண்ட் 6,2 and C ஓட பாயிண்ட் 2,6. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 the whole square plus y2 மைனஸ் y1 the whole square. இப்போ இதுதான் x2 y2, இது x1 y1. ஜஸ்ட் அதை சப்ஸ்டியூட் பண்ணா போதும். x2 2 minus x1 6 the whole square plus y2 6 minus y1 2 the whole square root. So 2 minus 6 4, so minus 4 the whole square plus இதுவும் 4 தான், 4 square. ஸ்கொயர் மைனஸாக இருந்தாலுமே எதுவாக இருந்தாலுமே ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவாக தான் வந்துடும். ஸோ 4 ஸ்கொயர் வந்து 16 plus 16 which is equal to root of 32. இல்லைன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 4 வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்ல வரும். 4ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 2. ஸோ அதனால இன் டேர்ம்ஸ் ஆஃப் 4ல எழுதுனா 4 into 4, ஸோ 4s are 16, 16 into 2 32 இப்படி எழுதலாம். இப்போ இந்த 4 வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில எடுக்க முடியும். அப்போ வெளில எடுத்தா 2 ஆயிடும். இங்க ஒரு 2, இன்னொரு 2, ரூட் ஆஃப் இந்த 2 அப்படியே தான் இருக்கும். அப்போ 2 2s are 4, 4 root 2. Second question, இதுவும் 1 mark question. If Bhavin and Chaitanya plan to meet, இப்போ Bhavin and Chaitanya B and C point எடுத்துக்கணும். At a club situated at the midpoint of the line joining the points B and C. இந்த B and C ன்னு 2 points இருக்கு இல்லையா, அதுக்கு மிட் பாயிண்ட்ல அவங்க மீட் பண்றாங்க ஒரு கிளப்ல. ஸோ அந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் என்ன? ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் திஸ் பாயிண்ட்னு கேட்குறாங்க. அப்போ பியோட பாயிண்ட்டுக்கும் சியோட பாயிண்ட்டுக்கும் நம்ம மிட் பாயிண்ட்ஸ் எடுக்கணும். பியோட பாயிண்ட்ஸ் என்ன? 6,2 and சியோட பாயிண்ட்ஸ் 2,6. இப்போ அது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா x1 by x2 divided by 2 y1 plus y2 divided by 2. ரெண்டு எக்ஸ் பாயிண்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணி டிவைட் பண்ணா நமக்கு மிட் பாயிண்ட் கிடைக்கும். அது மாதிரி தான் yக்கும். ஸோ x1 வந்து x1 y1 x2 y2. x1 6, x2 2 divide by 2, y1 2, y2 6 divide by 2. இப்போ 8 by 2, இங்கேயும் 8 by 2 தான். ஸோ கேன்சல் பண்ணா 4. இப்போ 4,4. 4,4 தான் coordinates of the midpoint of B and C. Third question, which society is farthest from the office? இப்போ A, B, Cன்னு 3 பாயிண்ட்ஸ் இருக்கா, அதுல வந்து ஆஃபீஸோட பாயிண்ட் வந்து ஆரிஜின் 0,0. இப்போ இது மூணுத்தோட நம்ம இந்த ஆரிஜின்ல இருந்து இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ டயக்ராம் பார்த்தாலும் நம்ம சொல்லவே முடியாது. இப்போ டயக்ராம்ல பாத்தீங்கன்னா சி தான் தூரமா இருக்க மாதிரி இருக்கு, பட் கால்குலேட் பண்ணா வேற கூட வரலாம். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆரிஜின்ல இருந்து இது எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அந்த x2 மைனஸ் x1 வேணாம், ஏன்னா இங்க 0 தான் இருக்கு. அதனால எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தான் வரும் இங்க. இது வந்து நம்ம ஆரிஜின்ல இருந்து A பாயிண்ட்டுக்கு பாக்குறோம். ஸோ ஏயோட பாயிண்ட் மட்டும் நம்ம ஸ்கொயர் பண்ணா போதும். 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். இப்போ 4 ஸ்கொயர் வந்து 16, 5 ஸ்கொயர் 25 ரூட் ஆஃப், இப்போ 16 பிளஸ் 25 வந்து ரூட் ஆஃப் 41 வரும். இப்போ OB பார்க்கலாம். ரூட் ஆஃப் B வந்து 6 ஸ்கொயர் அண்ட் 2 ஸ்கொயர் வரும். இப்போ 36 பிளஸ் 4 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 40.
and OC, C ஓட points 2,6, so 2 square plus 6 square which is equal to 4 plus 36, இதுவுமே root of 40. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமில் பார்க்கும்போது சி தான் தூரமாக இருக்க மாதிரி இருந்துச்சு, பட் ரியலாக தூரமாக இருக்கிறது வந்து ரூட் ஆஃப் 41, இதுதான் OA தான் தூரமாக இருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் A is farther from office. A is farthest from office. இதுதான் ஆன்சர். இது 2 மார்க் கொஷின். 2 மார்க் கொஷின்லேயே இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, அதுவும் பார்க்கலாம். Out of B and C, which society is nearer to A? இப்போ C இங்க இருக்கு, B இங்க இருக்குன்னா A இங்க நடுவுல இருக்கு. அதுல எது வந்து Aக்கு கிட்ட இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் B to A அண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் C to A பார்த்துட்டு அது ரெண்டுத்துல எது அதிகமா இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ AB ஓட டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அப்போ இது வந்து x1 y1, இது x2 y2 அந்த மாதிரி எடுத்துட்டு ஃபார்முலா எழுதிடுறேன். x2 minus x1 the whole square distance formula, y2 minus y1 the whole square, 6 minus 4 the whole square plus 2 minus 5 the whole square. இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆன்சர் will be 2 square plus 3 square which is equal to root of 4 plus 9 root of 13 யூனிட்ஸ் வரும். ஏசிக்கு பார்த்தோம்னா ரூட் ஆஃப் இதில் x1 வந்து 2 அண்ட் y1 வந்து 6ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 2 minus 4 the whole square plus 6 minus 5 the whole square equal to 2 square plus 6 minus 1 square. இப்போ root of 2 square வந்து 4 plus 1 which is equal to root 5. அப்போ root 13 பெருசா root 5 பெருசா? root 13 தான் பெருசா. அப்போ B to A தான் டிஸ்டன்ஸ் தூரமா இருக்கு. கொஸ்டின் என்ன? அவுட் ஆஃப் B and C which society is nearer? அப்போ B to A தூரமா இருக்குன்னா அப்போ கம்மியா இருக்கிறது கிட்ட இருக்கிறது எது? root 5 which is distance from A to C. So C is nearer to A. So C is nearest to A. Also find the distances கேக்குறாங்க. அப்போ அதோட டிஸ்டன்ஸ் வந்து root 5, root 13. அதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். 37th question. Water sprinkler is a device used to irrigate agriculture crops. Water sprinkler யூஸ் பண்ணி வாட்டர் பண்ணுவாங்க அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ்க்கு, லான்ஸ்க்கு, அதுக்கெல்லாம். வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஷின் என்னன்னா, a water sprinkler is set to shoot a stream of water at distance of 21 meter. ஒரு ஸ்ப்ரிங்க்லர் இங்க இருக்குன்னா அது 21 மீட்டர் வரைக்கும் அது வந்து வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணும் and rotate through an angle which is equal to complementary angle of 10 degree. அந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, பட் டைரக்டா கொடுக்கல, 10 டிகிரின்னு கொடுக்கல, காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் 10 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தீட்டா வேல்யூ, இந்த ஆங்கிள் வந்து நமக்கு தெரியாது, அது எவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆகிற ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, பட் டைரக்டா கொடுக்கல, காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தீட்டா வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஏரியா ஆஃப் செக்டார் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்க் லென்த்? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்க் லென்த் நம்ம ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் தீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆங்கிள் வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் 10 டிகிரின்றாங்க. காம்ப்ளிமெண்டரினா 90 டிகிரி இருக்கணும். ஒரு ரெண்டு ஆங்கிளை வந்து நம்ம ஆட் பண்ணா 90 டிகிரி இருக்கும். அப்போ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் 10 டிகிரினா இந்த 90 டிகிரில இருந்து நம்ம அந்த 10 டிகிரியை மைனஸ் பண்ணா நமக்கு இந்த ஆங்கிள் கிடைக்கும். அப்போ 80 டிகிரி, தீட்டா ஈக்குவல் டு 80 டிகிரி. ஏன்னா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னா 10 டிகிரி பிளஸ் இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு 90 டிகிரி வருதா. இப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் இந்த பக்கம் போனா 10 டிகிரி வரும். இப்படிதான் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 90 டிகிரி வந்துச்சுன்னா அது வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். இப்போ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் 10ன்னு கேட்டாங்கன்னா அந்த 90ல இருந்து நம்ம இந்த 10 மைனஸ் பண்ணி ஒரு ஆன்சர் தான் அந்த ஆங்கிள். இப்போ ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏரியா ஆஃப் செக்டார் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பட் நார்மலா நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா யூஸ் பண்ணாம ஆர்க் லென்த் யூஸ் பண்ணி பண்ண சொல்றாங்க. அப்போ ஆர்க் லென்த் யூஸ் பண்ணி வர ஃபார்முலா என்னன்னா ஆர்க் லென்த் இன்டூ ரேடியஸ் பை 2. இந்த ஆர்க் லென்த் வந்து இதுதான், பட் நமக்கு தெரியாது இதோட லென்த். அப்போ நம்ம எல்ன்னு வச்சுப்போம். ஸோ எல் இன்டூ ரேடியஸ் வந்து இங்க 21 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இதுதான் ரேடியஸ், 21 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அது ஸ்ப்ரிங்கிள் பண்ணோம். ஸோ அதுதான் ரேடியஸ். ஆர் வந்து 21 டிவைடட் பை 2. ஸோ 21 எல் பை 2 தான் ஆன்சர்.
அந்த எல்லுங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேணாம், இது 1 மார்க் கொஸ்டின் தான். இப்போ செகண்ட் வந்து ஏரியா ஆஃப் த வாட்டர்டு ரீஜன். வாட்டர்டு ரீஜன்னா அந்த ஏரியா ஆஃப் செக்டார் தான், இதுதான் அந்த வாட்டர்டு ரீஜன். இந்த ஆங்கிள் வரைக்கும் தான் அது வாட்டர் பண்ணும் அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான். இப்போ அதோட ஃபார்முலா தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். இதுவும் ஏரியா ஆஃப் செக்டார் தான் கண்டுபிடிக்கணும் அந்த வாட்டர் ரீஜனுக்கு. இந்த தீட்டா வந்து நமக்கு 18 தெரியும். ஸோ 80 டிவைடட் பை 360 இன்டூ பை அப்படியே வச்சுக்கலாம். ஆர் ஸ்கொயர் வந்து 21 இன்டூ 21. இப்போ கேன்சல் பண்ணால் 0 இன்டூ 0 கேன்சல் ஆகும். இது 4 டேபிள்ஸில் போகும். 2 4 டேபிள்ஸில் 9 இப்போ 2/9 இன்டூ 21 இன்டூ 21 வந்து 441 வரும் இன்டூ பை. இப்போ 9 டேபிள்ஸில் எதுவும் போகும். 49 சார் 49 இன்டூ 2 98 பை. ஸோ த ஏரியா ஆஃப் வாட்டர் ரீஜன் வந்து 98 பை தான் ஆன்சர். டேர்ம்ஸ் ஆஃப் பைன்னு கொடுத்ததுனால நம்ம பை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். Third question, 2 mark. If the radius r changes to 28 meter, find the angle theta so that the area of water region remains the same. இப்போ முதல்ல 21 மீட்டர் இருந்துச்சு, இப்போ அதோட ரேடியஸ் 28 அதிகமா மாத்துறாங்க. அப்போ ஆனா 28 மாத்தினாலுமே சேம் ஏரியா, இப்போ முதல்ல இந்த ஏரியா தான் இருந்திருக்கும், இப்போ வந்து 28 மீட்டர் மாத்தினா அதிகமான ஏரியா வரும், ஆனா சேம் ஏரியா இருக்கணும். அப்பனா இந்த ஆங்கிளை நம்ம இந்த தீட்டாங்கிற ஆங்கிளை நம்ம கம்மி பண்ணணும். கம்மி பண்ணா இந்த ஏரியா கம்மியாகும். ஸோ தட் இந்த ஏரியாவும் இந்த டிஸ்டன்ஸ் அதிகம் படுத்தின பிறகு வர ஏரியாவும் சேமா இருக்கணும். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஆல்ரெடி ஏரியா ஆஃப் செக்டார் பார்த்தோம், 98 பை வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி 4 மார்க் கொஸ்டின்ல சில டைம் இப்படிதான் வரும். ஆல்ரெடி நம்ம 1 மார்க்ல கண்டுபிடிச்ச ஆன்சரை வச்சு நம்ம 2 மார்க் கொஸ்டின் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் இன்னொரு ஆன்சரை டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஏரியா ஆஃப் இந்த செக்டார் ஆல்ரெடி 21 மீட்டரா இருக்கும் போது இந்த செக்டார் வந்து நமக்கு தெரியும். இப்போ 28 மீட்டரா மாத்தின பிறகு ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிக்கலாம். பட் ஆர் மட்டும் நம்ம அது 28 மாத்திக்கலாம். தீட்டா வந்து என்னவா இருந்தா, தீட்டா வந்து அதுவே வைக்கக்கூடாது, அதுவே இருந்தா அதிகமா தான் வரும். என்னவா இருந்தா நமக்கு சேம் ஏரியா வரும். இப்போ சேம் ஏரியானா இதோட ஏரியா வந்து 98 பையா இருக்கணும். இது வந்து ஏரியா ஆஃப் செக்டார் when the radius is 28 மீட்டர். இது வந்து ஏரியா ஆஃப் செக்டார் which is when the radius is 21 மீட்டர். இது ரெண்டுமே சேமா இருக்கணும். ஆனா தீட்டா வேல்யூ என்னன்னு தெரியாது, அதனால அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். So theta by 360 into pi, r square வந்து 28 into 28 equal to 98 pi cancel பண்ணிடலாம். இப்போ theta equal to 98 divided by இந்த 360 வந்து இங்க மேல போயிடும் into 360, இந்த 28 28 இங்க வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணா 2 tablesல 180, இந்த 2 tablesல 14, again 2 tablesல 90, 2 tablesல 7, இது 7 tablesல 14 and இது 2 tablesல 2, so 90 by 2 45 வரும். So theta equal to 45 degree. So when the angle is 45 degree and the length is 28 meter, it will have the same area as that of the previous one when the radius is 21 meter. For second question பார்க்கலாம். If the radius r is increased from 21 meter to 28 meter, இப்போ அதேதான் 21 மீட்டர்ல இருந்து 28 மீட்டருக்கு இன்க்ரீஸ் பண்றாங்க. ஆனா இங்க வந்து ஆங்கிள் சேமா இருக்கு. முதல்ல ஆங்கிள் என்ன கொடுத்திருந்தாங்க, 10 காம்ப்ளிமெண்டரி ஆஃப் 10 டிகிரி 80 டிகிரின்னு பார்த்தோமா. ஸோ ஆங்கிள் வந்து 80 டிகிரியா இருந்துச்சு. இப்போ ஆங்கிள்ஸ் வந்து ரிமைன்ஸ் த சேம். வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் த ஏரியா ஆஃப் வாட்டர் அரேஞ்ச்? ஸோ சேம் ஏரியா சேம் ஆங்கிள் வச்சிருந்தா ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னா, வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் த ஏரியா ஆஃப் வாட்டர் ரீஜன்? இப்போ ஏரியா ஆஃப் வாட்டர் ரீஜன் கேட்கல, வாட் இஸ் த இன்க்ரீஸ்? ஸோ ஆல்ரெடி இவ்வளோ ஏரியா வந்து வாட்டர் ஆயிருக்கு, இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணும் போது இன்னும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? ஸோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு தான் கேட்குறாங்க. இது மட்டும் தான் கேட்குறாங்க, டோட்டல் ஏரியா கேட்கல, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த ஏரியால இருந்து டோட்டல் ஏரியால இருந்து நம்ம இந்த ஏரியாவை மைனஸ் பண்ணணும். இப்போ டோட்டல் ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? 360, 28 இருக்கும் போது 360 theta by 360 into pi r square, இது r1 வச்சுக்கலாம் ஏன்னா இது 28 மீட்டர், அண்ட் இங்க வந்து மைனஸ் theta by 360 by r2 ஸ்கொயர், இந்த r2 வந்து 21. இதுல வந்து
ஆங்கிளும் சேம் தான். ஸோ தீட்டா பை 360 பை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா வெளியில் எடுத்துடலாம். இந்த ரேடியஸை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணாலே இந்த எவ்வளோ இன்க்ரீஸ்ன்னு தெரிஞ்சிடும், டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். இப்போ தீட்டாங்கிறது 80 டிவைடட் பை 360 பை R1 ஸ்கொயர் வந்து 28 அண்ட் R2 ஸ்கொயர் வந்து 21 ஸ்கொயர். இப்போ 0 0 கேன்சல் ஆச்சுன்னா இது 4 டேபிள்ஸில் 2 9 2 by 9 2 by 9 இன்டூ இங்கே வந்து 22 by 7 பை வேல்யூ போட்டுடலாம். 28 ஸ்கொயர் வந்து 784 வரும் அண்ட் மைனஸ் 21 ஸ்கொயர் வந்து 441. இப்போ 2 into 22 44 divided by 9 7s are 63 into இதை மைனஸ் பண்ணால் 343 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணால் 15092 15092 divided by 63 and இதை டிவைட் பண்ண ஆன்சர் 239.55 மீட்டர் ஸ்கொயர். இது ஏரியாங்கிறதுனால அண்ட் அதோட யூனிட்ஸ் வந்து மீட்டரில் கொடுத்ததுனால ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர். அந்த யூனிட்ஸ் எப்பவுமே மறக்கக்கூடாது. லாஸ்ட் கொஸ்டின் 38. One of 4 main blood types can be found in a human body. They are known as A, B, AB and O. O, A, B அப்புறம் AB இருக்கு. And each blood type can be further classified as either as a recessive positive or recessive negative. இப்போ இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எல்லாத்துலேயுமே ரெண்டுமே ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாசிபிள் காம்பினேஷன் இஸ் blood type O and recessive negative which is written as O negative. இப்போ O and negative வந்துச்சுன்னா அது வந்து O நெகட்டிவ்னு சொல்லலாம். அதே மாதிரி O பாசிட்டிவ் வந்துச்சுன்னா O பாசிட்டிவ். இப்போ the data below shows the distribution of the blood types and resist types for a blood donation center recorded in percentage for the year. இது வந்து பர்சன்டேஜ்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. O பாசிட்டிவ் வந்து 30, O நெகட்டிவ் வந்து X, A பாசிட்டிவ் வந்து 24, A நெகட்டிவ் 8, B negative 6 and B positive 18, AB negative 1 and AB positive 3. இது எல்லாமே பர்சன்டேஜ்ல இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு 100% வரும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்போ சொன்ன மாதிரி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 100% வரும். ஆனால் அதில் எக்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ மற்றது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை 100லேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 100லேருந்து மற்ற வேல்யூஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம். ஸோ 30 ப்ளஸ் 24 ப்ளஸ் 8 ப்ளஸ் 18 ப்ளஸ் 6 ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 90 கிடைக்குது. அப்போ 100 மைனஸ் 90 10. இப்போ எக்ஸ் வந்து 10%. செகண்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் randomly selected person has a negative blood type. இப்போ நெகட்டிவ் பிளட் டைப் அது ஓவா ஏவா பி அதெல்லாம் சொல்ல நெகட்டிவ் பிளட் டைப் இருக்கணும் ரேண்டமாக சூஸ் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நெகட்டிவ்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓ நெகட்டிவ், ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ். அதுக்கு 10 8 6 1ன்னா பர்சன்டேஜஸ் இருக்கு. அப்போ டோட்டல் பர்சன்டேஜ்னா 100 நெகட்டிவ் பிளட் டைப் இருக்க பர்சன்ஸ் வரதுக்கு 10 + 8 + 6 + 1%. இப்போ யாராருக்குலாம் நெகட்டிவ் இருக்கோ எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்குலாம் நெகட்டிவ் இருக்கோ அந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அண்ட் டோட்டல் பர்சன்டேஜ் வந்து 100. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேவிங் நெகட்டிவ் பிளட் டைப் ஆட் பண்ணால் 25/100 கேன்சல் பண்ணால் 1/4 வரும். ஸோ ப்ராபபிலிட்டி that a randomly selected person has a recessive negative blood type is 1/4. So third question, probability that the person selected from the record is recessive positive but neither blood type A nor B. Recessive positive இருக்கணும் but neither A nor B இருக்கணும். ஓ பாசிட்டிவ்லாம் யாரு? A பாசிட்டிவ், B பாசிட்டிவ், AB பாசிட்டிவ், O பாசிட்டிவ். அதில் A and B எடுக்கக்கூடாது. அப்போ O பாசிட்டிவ் அண்ட் B பாசிட்டிவ் அது ரெண்டு மட்டும் தான் எடுக்கணும். அப்போ அவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ? O பாசிட்டிவ்க்கு 30 அண்ட் AB பாசிட்டிவ்க்கு 3. ஓ அந்த ரெண்டு பர்சன்டேஜும் ஆட் பண்ணிட்டு டோட்டல் பர்சன்டேஜ் வந்து 100. ஸோ ரேண்டமாக எடுக்கிறாங்க. அந்த 100%லேருந்து அந்த ரெண்டு பர்சன்டேஜ்க்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்கு. ஸோ 33/100. So the probability that the person selected from the record is recessive positive but neither blood type A nor B na 33/100 probability இருக்கு. இப்போ அதிலே B question, people with blood type AB positive are known as the universal recipient.
ஏபி பாசிட்டிவ் இருக்கவங்க வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட், அதாவது யார் வேணாலும் இவங்களுக்கு பிளட் தரலாம். அண்ட் வித் பிளட் டைப் ஓ நெகட்டிவ் ஆர் நோன் அஸ் யூனிவர்சல் டோனர்ஸ். ஓ நெகட்டிவ் வந்து இவங்க எல்லாருக்குமே பிளட் தரலாம். இவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் வாங்கலாம், இவங்க வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். அது யூனிவர்சல் ரெசிபியன்ட் அண்ட் யூனிவர்சல் டோனர்னு சொல்றாங்க. Find the probability of a selected person to be neither universal recipient nor universal donor. அப்போ நெய்தர் இவங்களாவும் இருக்கக்கூடாது, இவங்களாவும் இருக்கக்கூடாது, ஏபி பாசிட்டிவாகவும் இருக்கக்கூடாது, ஓ நெகட்டிவாகவும் இருக்கக்கூடாது. ஒரு ரேண்டமா பர்சன் சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ரெண்டு பிளட் குரூப்பும் இருக்கக்கூடாது. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் நார் ரெசிபியன்ட் நார் டோனர் அதை எப்படி கண்டுபிடிப்போம்னா, அவங்கள தவிர மீதி இருக்க எல்லா பர்சன்டேஜும் நம்ம ஆட் பண்ணலாம், அப்படியே கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்படி கண்டுபிடிக்கலாம். அவங்கள ஏபி பாசிட்டிவ் அண்ட் ஓ நெகட்டிவ் தவிர மீதினா 30 + 24 + 8 + பி பாசிட்டிவ் 18, பி நெகட்டிவ் 6 + ஏபி நெகட்டிவ் 1 டிவைடட் பை 100. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 30 + 24 54, 54 + 8 62, 62 + 18 70, 80, 80, 80 + 6 86 + 1 87, 87/100. இப்படியும் பண்ணலாம். இல்ல இதை இவ்வளவு பெருசா ஆட் பண்ண வேண்டாம்னா, இப்போ இதுதான் 2, இது வந்து அதிகமா இருக்கு, அதனால இதை வந்து நம்ம ஆட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? அதனால நம்ம இதோட ப்ராபபிலிட்டி, இவங்க 2 பேர் வரதுக்கான ப்ராபபிலிட்டி மட்டும் கண்டுபிடிக்கலாம். அப்போ 10 for O negative and AB positive 3% divided by 100. இது வந்து probability of getting A positive and O negative. இப்போ அதுல இருந்து 1ல இருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இது வராத ப்ராபபிலிட்டி கிடைக்கும். ஸோ 1 - 13/100. அப்போ 100 - 13/100 = 87/100. சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ இதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட்டா பண்ணலாம். இங்க வந்து 2 தான் இருக்கு, இங்க வந்து நிறைய இருக்கு. ஸோ இந்த 2ஓட ப்ராபபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சு அதை 1ல இருந்து மைனஸ் பண்ணாலும் ஆன்சர் வரும். பேப்பர்ல இருக்க மற்ற செக்ஷன்ஸோட கொஸ்டின்ஸ்லாம் தனித்தனி வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த எல்லா வீடியோஸுமே ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கு. அந்த பிளேலிஸ்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.